கொஸ்டின் என்னன்னு பாருங்க. The m plus slash m of an element does not depend on. அதாவது reduction potential of an element does not depend on. ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எது சார்ந்து இருக்கும் அப்படின்றத சொல்றேன் கவனிங்க. மெட்டல் எடுத்துக்கிறோம். மெட்டல் ஜென்ரலா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டல்ல கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாத்துறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து சப்ளிமேஷன். இங்க இந்த சேஞ்ச் இன் என்தால்பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ மெட்டல் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அந்த மெட்டல் எடுத்துட்டோம். அதை வந்து அயனைஸ் பண்றோம். அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வெளியில எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து எம் பிளஸ் அயான் கிடைக்கும், பிளஸ் எலக்ட்ரான் மைனஸ்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? அயனைசேஷன் ப்ராசஸ், ரைட்டா? ஸோ இது வந்து அயனைஸ் பண்றதுனால இந்த சேஞ்ச் இன் என்தால்பி வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்? அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் கேஸ். ஆஃப்டர் தட் இந்த மெட்டல் அயான் இருக்கு. மெட்டல் அயான் இன் கேஷியஸ் ஸ்டேட் இருக்கு. இது கூட வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டர் ஆட் பண்ணும்போது மெட்டல் அயான் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. வாட்டர்ல ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதாவது டெல்டா நெகட்டிவ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் அயானை போய் சரௌண்ட் பண்ணும். அந்த ப்ராசஸின் போது இந்த ப்ராசஸ் இதுக்கு பேரு ஹைட்ரேஷன் அப்படின்னு பேரு. ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெபிலைசிங் இன்ட்ராக்ஷன். ஸ்டெபிலைசிங் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா எனர்ஜி வந்து இங்க என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எம் பிளஸ் அயான் வந்து கம்ப்ளீட்டா தட் வில் பி சரௌண்டட் பை வாட்டர். ஆக்வஸ் நான் எழுதிக்கிறேன். வாட்டர் மாலிகுல் சரௌண்ட் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஹைட்ரேஷன் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராசஸின் போது எனர்ஜி சேஞ்ச் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து டெல்டா ஹெச் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராசஸ் வந்து எண்டோ, லாஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸோ. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து இந்த மூணு ப்ராசஸையும் சார்ந்து இருக்கும். அப்போ இதுல எந்த ஆன்சர் இல்லைன்னு சொல்லி பாருங்க. அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் சாலிட். சாலிட்ல இருந்து டைரக்டா நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது இல்லை. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது.